அனைவருக்கும் வணக்கம். ஆம், அ குட் மார்னிங். இது இன்னைக்கு வந்து புதுசா ஒரு டாபிக் வந்து இன்னைக்கு பேசலான்னு நினச்சேன். இன்னைக்கு என்ன பேசலான்னா ஹவ் டு இன்வெஸ்ட், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்பெஷலி யூஎஸில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மில்லியனர் கோலை நீங்கள் ரீச் பண்ணலாம். அதனால் இதையும் நீங்கள் அக்கௌண்டபிளாக எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. இது ஜஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன், நான் என்ன மாதிரி பண்ணி ஆக்சுவலாக அந்த மில்லியனர் ஸ்டேட்டஸ் நான் அடையிறதுக்கு எப்படியெல்லாம் நான் ஷார்ட் டேர்ம்லேயே நான் இது சக்ஸஸ் ஆனேன். அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இது நீங்கள் ஒரு ஸ்டாக்கையோ ஒரு இண்டெக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓன் டியூ டிலிஜென்ஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்கணும். இது ஜஸ்ட் டிஸ்க்ளைமர். ஸோ ஓகே. ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நீங்கள் யூஎஸில் மோஸ்ட்லி நம்ம மக்கள் இங்கே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டில் இது வாங்குவாங்க, சம்பளம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சம்பளம் வாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு வீசாவில் லேண்ட் ஆகி ஏதோ சம்பளம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. க்ரீன் கார்டில் உள்ளவங்களும் ஆக்சுவலாக மில்லியனராகவும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களும் இருக்காங்க. ஸோ இது 2 பேருக்குமே தான். ஈவன் யார் அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் ரீச் பண்ணலையோ, நீங்கள் அந்த ரிச் ஸ்டேட்டஸ், ஏன்னா இந்த சேனல் ஸ்பெசிஃபிக்காக மில்லியனர்ஸ் எப்படி ஆகணும் மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ என்ன இது பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபியரை நீங்கள் தூக்கி போடணும். எப்போவுமே நீங்கள் பயந்தீங்கன்னா எந்த விஷயத்துலையும் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஆக்சுவலாக ஃபியரை நீங்கள் தூக்கி போடணும். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 மெஷரபிள் ரிஸ்க் நீங்கள் எடுக்கணும். ஒரு ஒரு குவான்டிடேட்டிவான ஒரு ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரிஸ்க் இப்போ நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட்லி ஆக்சுவலாக 25 to 50 ஏஜ் கேட்டகரிலாம் இருப்பாங்க. ஸோ இந்த ஏஜில் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கலைன்னா ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப் ரிஸ்க் ஆகிடும். ஸோ என்னென்ன கேட்டகரி என்னென்னலாம் நான் இப்போ சொல்ல போகிறேன்னு நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் எல்லாத்தையும் தூக்கி இங்கே இந்தியாவுக்கு அனுப்பிச்சு அங்கே எஃப்டியில் போடுவீங்க. எஃப்டியில் 7% இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஃபைனான்ஷியல் டெசிஷன்னா அதுதான். ஆக்சுவலாக 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சு அங்கே நீங்கள் எஃப்டியில் போட்டு பண்ணுறது. இன்னொன்று இந்தியாவில் போய் ரியல் எஸ்டேட் வாங்குது. ரியல் எஸ்டேட் இந்தியாவில் ஏற்கனவே செத்து போச்சு. ஆமாம், அதை போய் நீங்கள் அங்கே போய் வாங்கி 2010ஓட ஆக்சுவலாக இந்தியாவில் ரியல் எஸ்டேட் பூம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் போட்ட காசு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே சித்தப்பா சொல்கிறாரு, மாமா சொல்கிறாரு, சித்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வாங்கி அங்கே போய் லாஸ் ஆகிடுறீங்க. நம்ம மோஸ்ட்லி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பட்டநாமம் தான் உங்களுக்கு. அது ஞாபகம் வச்சுக்கணும். ரியல் எஸ்டேட்டில் போடாதீங்க, ஸ்பெஷலி இந்தியா போடாதீங்க. எஃப்டியில் போட்டிங்கனாலும் அதே பிரச்சனை தான். எஃப்டியில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி பணம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்கே நீங்கள் வாங்குகிற பணத்தை சம்பளத்தை ஒரு நல்ல ஸ்டாக்கையோ நான் சொன்னல மேக்னிஃபிசன்ட் 7 சொல்லிட்டு அந்த மாதிரி நல்ல கம்பெனிஸாக நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக எந்த ஸ்டாக் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் தனியாக எப்பாவது நான் ஸ்டாக் வாங்கணும்னா சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் வாங்கலை. ஏன்னா இப்போ மார்க்கெட் ஏற்கனவே ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் ரீபேலன்சிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே உள்ளதை விற்று பாண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸில் இது கேஷாகவும் வச்சுருக்கேன். அதை 4% இதில் ட்ரெஷரி பில்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் நான் பண்ண இது. ஸோ பேசிக் என்னென்னா நீங்கள் வந்தோன்னே பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லினா அந்த ஸ்டாக் நீங்கள் தைரியமாக வாங்கணும். வாங்கி நீங்கள் ஏன்னா நீங்கள் வாங்குறது ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 to 5 இயர்ஸ் 3 to 5 இயர்ஸ் நீங்கள் உங்கள் டைம் ஃப்ரீ இருக்கணும். அதுக்கு மேலே நல்ல ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கூகுளும் அமேசானும் லாஸ்ட் 10 இயரில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் ஃபியூச்சர்லேயே ரிட்டர்ன் கொடுக்குமானா அது கேரண்டி கிடையாது. ஆனால் ஸ்டில் இட்ஸ் கன்சிடர் அஸ் எ குட் ஸ்டாக் தான் இன்றைக்கி. ஸோ கன்சிடரபிளான வேல்யூவில் ஒரு சீப்பஸ்ட் கொஞ்சம் மார்க்கெட் கரண்ட் ஹைலேருந்து ஒரு 20% 30% இப்போ எப்படி மார்ச் ஏப்ரலில் போனது லாஸ்ட்டு 2025 மார்ச் ஏப்ரலில் டவுன் ஆச்சு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லாங் டேர்மில் நல்ல க்ரோத் கிடைக்கும். இயர் ஆன் இயரும் நல்ல க்ரோத் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ பேசிக்காக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணதுன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஆனால் வந்து என்னென்னா வந்து அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க, அதில் போடுங்க, இதில் போடுங்கன்னு சொல்கிறவங்களாம் பேசிக்காக வந்து ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்டு, ஏற்கனவே MBA அதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அவங்க என்னென்னா வந்து அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து P/E ரேஷியோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணி வேல்யூ வந்து அண்டர் வேல்யூவாக இருக்கா, லோவர் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லுது. ஆனால் மார்க்கெட் என்றைக்கு அடி வாங்கி கீழே வந்து பிளட் பாத் ஆகுதோ எல்லா இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு எல்லாம் MBA எல்லாமே வந்து ஓடிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் எதுவுமே வேலை பார்க்காது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து புக்கில் இருக்க வந்து இதுதான் வந்து. ஆனால் ரியல் மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட்டை பார்த்து தான் வந்து ரியாக்ட் ஆகும். நல்ல நியூஸுக்கும் கெட்ட நியூஸுக்கும் அன்றைக்குள்ள பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கும் என்வாயர்மெண்ட், அதாவது பொலிட்டிக்கல் எதுன்னு சொல்கிறது, ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இன்ட்ரின்சிக் வேல்யூவும் இது P/E ரேஷியோவும் பார்த்து எப்போவுமே வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறது கிடையாது. ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து. அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க படித்து தான் அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான் வந்து. இதில் தப்பு ரைட்லாம் எதுவும் கிடையாது ஆக்சுவலி. ஸோ பேசிக்காக வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது வந்து நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வாங்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து மோஸ்ட்லி பீப்புள் போட சொல்லுவாங்க. நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டில் உங்களுக்கு போடுறா இருந்தால் கூட நீங்கள் போடலாம். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் அதே ரிஸ்க்கு தான் வந்து. இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டும் மார்க்கெட் லிங்க் தான் அதுவும் வந்து. இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்னால் வந்து VOO, SPY அந்த மாதிரிலாம் வந்து இது S&P 500 வந்து இங்கே வந்து பெஞ்ச் மார்க் வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து டாப் 500 கம்பெனிஸ் வந்து பெஞ்ச் மார்க் வந்து மேப் பண்ணும். அந்த ஸ்டாக்ஸ் தான் அதில் வந்து அதுதான் சொல்கிறாங்க. அதில் க்ரோவும் ஈஸியாக மெதுவாக தான் ஆகும், ஃபால் ஆனாலும் மெதுவாக தான் ஆகும். ஆனால் வந்து அதுவும் வந்து ரிஸ்க்கு தான் வந்து. ரிஸ்க் எடுக்கிறது முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக அந்த ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்கை போய் நீங்கள் போய் வாங்கிடாதீங்க. அதிலெல்லாம் ரிஸ்க்கு ஜாஸ்தி வந்து. எது வந்து நல்ல கம்பெனியோ சாலிட் இது பேங்க் இது என்ன சொல்கிறது ரெவென்யூஸ் இருக்கோ, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கம்பெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கோ அந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து வாங்கணும். மற்ற கம்பெனிஸ் வாங்கவே கூடாது நீங்கள். ஆமாம், அதுவும் வந்து நான் மேக்னிஃபிஷன் 7ல் நல்ல கம்பெனியை பற்றி. மேக்னிஃபிஷன் 7ல் எல்லா கம்பெனியும் வந்து இன்றைக்கி நல்ல கம்பெனி, பெரிய க்ரோத் கிடையாது வந்து. ஸ்பெஷலி வந்து டெஸ்லா, ஆப்பிள்லாம் ஆல்மோஸ்ட் க்ரோத் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு. NVIDIAவும் ஓரளவுக்கு சேச்சுரேஷன் ஸ்டேஷனாக இருக்குது. ஸோ மற்ற கம்பெனிஸ் ஆப்பிள், கூகுள் அந்த மாதிரி கம்பெனி நீங்கள் வந்து நல்ல ரேட்டுக்கு இப்போது வாங்கணுன்னு நான் சொல்ல வந்து இன்னும் ஒரு 10, 20%, 30% வந்து டவுன் போச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் வந்து. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்வெஸ்டிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஸ்பெஷலி வந்து ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் வந்து வாங்குறா இருந்தால் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வேணால் நீங்கள் வீடு வாங்கிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. அதில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ இன்வெஸ்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலி ஸ்டாக்ஸில் டைரக்ட் ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வேணால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஆக்சுவலாக வந்து. ஆமாம், ஒரு 40% வந்து ஸ்டாக்ஸ்லேயும், 20% வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும், ரிமைனிங் 40% வந்து இது பாண்ட்ஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் வந்து. இதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு பிக் பண்ணுறக்கு ஒரு இது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மேப், அது இது வழி. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இது கிரிப்டோ கரன்சி வந்து வாங்குறாங்க வந்து. ஆக்சுவலாக கிரிப்டோ கரன்சி வந்து பிட்காயினை தவிர்த்து மற்ற கரன்சி எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஏன்னா பிட்காயினுக்கு வந்து என்ன வேல்யூன்னு யாருக்குமே தெரியாது வந்து. ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ அமேசான் இருக்குன்னா ஒரு கம்பெனி இருக்குது, அவங்கள்ட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் மூலியமாக ப்ராஃபிட் வருது, அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க வந்து உங்களுக்கு, அதில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் வந்து கூகுளோ அந்த மாதிரி தான் ஒரு கம்பெனி வந்து செயல்படணும். ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சி வந்து பிளாக் செயின் ஒரு டெக்னாலஜியை வச்சு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் சம்பாதிச்சிருக்கலாம், அது லக்கிலி யாராவது ஒருத்தர் சம்பாதிச்சதுன்னா வந்து லக் வந்து எல்லாருக்கும் வந்து லக் ஃபேக்ட்ரி எல்லா டைம்லையும் எல்லாருக்கும் வந்து வேலை பார்க்காது. அது என்ன அதோடைய ஆக்சுவல் வேல்யூ என்னென்ன கிரிப்டோ கரன்சி யாருக்கும் தெரியாது. பிட்காயின் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் வந்து ஆக்சுவலாக வந்து அது ஒரு நல்ல டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று தான் வந்து வேல்யூ உள்ள ஒரு இது கிரிப்டோ கரன்சி இன்றைக்கி இருக்குது. மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சியும் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து பெரிய ரிஸ்க்கு தான் வந்து. நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் 100%னா நீங்கள் வந்து எடுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்தால் வருது போனால் போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2%, 3%, 5% வந்து அதில் போடுறா இருந்தால் அதில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்மால் மணியை போட்டு வேணால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் வந்து. பெரிய லெவலில் நீங்கள் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் மாட்டிப்பீங்க, கடைசியில் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடும் வந்து. ஸோ இதுதான் பேசிக்கான இன்வெஸ்டிங். நீங்கள் இப்படி தான் பண்ணணும். பேசிக்காக உங்கள் ஃபியரை நீங்கள் இது பண்ணணும், பயப்படக்கூடாது. வர்றதை வந்து நீங்கள் நல்ல ஸ்டாக்ஸை வந்து வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பணக்காரனாக்காது. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும் வந்து. மார்க்கெட் டவுன் டவுனில் ஸ்பெஷலி வந்து மார்க்கெட் 20% இப்போ 10, 20%, 30% வந்து S&P 500 கீழே போகும்போது வந்து அப்போ வந்து இறங்கி வந்து ரொம்ப துணிஞ்சு நீங்கள் வாங்கணும் வந்து. அப்போ தான் வந்து டவுன் மார்க்கெட் தான் வந்து பெரிய பெரிய மில்லியனர்ஸ்லாம் வந்து உருவாக்கும்.
நியூ மில்லியனர்ஸ்லாம் உருவாகிறது டவுன் மார்க்கெட்டில் பல்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? இதுதான் இன்றைக்கி. இன்னொரு வீடியோவில் நான் வந்து நாளைக்கு நான் மறுபடியும் வேறு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காஃபி வித் மில்லியனர். தேங்க்யூ.